பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பிப்ரவரி மாதம் 22ஆம் நாளுக்கான பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே, அப்பா இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே இரவு வேளையிலே எங்கள் தூக்கத்தை ஆண்டவரே மனரம்யமாய் நாங்கள் உறங்கவும், ஆண்டவரே எங்கள் தூக்கத்தை ஆண்டவரே சமாதானமாய் கடந்து செல்லவும் உதவி செய்யுங்க. எந்த கெட்ட சொப்பனமும் ஆண்டவரே எங்களை பயமுறுத்தாதபடி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, ஏழையாயிருக்கிறவர்களை நாங்கள் கொள்ளையிடாதபடிக்கும், ஆண்டவரே அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கும், ஆண்டவரே அப்பா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்னீரே அப்பா. அப்படிப்பட்ட தீமையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு தகப்பனே, எங்கள் சிந்தையை சுத்திகரிங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கலைகளை எல்லாம் பிடுங்கி எறியும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று சொன்னீரே. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் உள்ளத்திலே வைத்து எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்து வருகிற எல்லா பாவத்தையும் உம்முடைய இரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவினாலும் கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாய் மாற்றுங்க, பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.